ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்டண்ட் பைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா மாமன் படத்தை பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ எப்படின்னா இருக்குது படம்? சென்டிமெண்ட் மூவி. ஓகே. பாக்கெட்டில் கை விட்டு ஓகே பணக்காரெல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். ப்ரோ நீ எப்படி சொல்கிறேன்? அப்பா எங்கள் அப்பா படம் வந்து நல்லா இருந்தது, எமோஷனலாக இருந்தது, புதுசாக இருந்தது, கதை புதுசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா உங்களுக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. ஒரு சீன் இருக்குதுல்ல, அது இல்ல லாரி சீன், சோ அது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து அப்படியா? ஓகே எமோஷனலா கண்ணு கலங்கிச்சா? ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும்ல. ஓகே அவன் அந்த சின்ன பையன் நல்லா நடிச்சிருந்தான். சின்ன பையனா? அவன் டைரக்டர் பையனா? சோ அக்கா கூட நடிச்சிருந்தாங்க. அந்த அக்கா ரோல் சூப்பர். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாது, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண ஃபுல்லா சென்டிமெண்டா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங் கதை போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த அது ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாகுது. அது அந்த குழந்தை வந்து என்ன கதைனா, சூரியும் ஒய்ஃப் வந்து சேர விட மாட்டான். நல்லா இருக்குல்ல? ஆமா, மர்மர் படமே ஒரு படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மருமக இருந்தானா ஹாஸ்டல்ல செத்துற வேண்டாம். முன்னாடி ஹாஸ்டல்ல நான் வந்து மாடல தூக்கி போட்டுருவேன். பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு மாமா மச்சான் கூட நடக்காது. ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியா பார்க்கும்போது நல்லா இருக்கும். அந்த படம் பார்க்க ஃபேமிலி எவ்வளவு முக்கியம்னு வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர் தான். ஆனா வந்து ஃபேமிலி முக்கியம், நம்ம கல்யாணம் பண்ணி மட்டுமே யாருக்கு முக்கியமோ அவங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி ப்ரோ? ஓகே ப்ரோ. உங்களுக்கு எப்போ வைஃப் முக்கியமா இல்ல ஃபேமிலி முக்கியமா? எனக்கா? எனக்கு ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே முக்கியம். எப்படி நான் ஃபேமிலி இல்லனா நாம இல்ல, நம்மள வைஃப் இல்ல. சரி நீங்க சொல்லுங்க. வைஃப் ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே முக்கியம். ஃபேமிலி முக்கியம் இல்ல. வாடா. உனக்கு ஃபேமிலி முக்கியமா வைஃப் முக்கியமா? எல்லாரும் முக்கியம். எல்லாரும் முக்கியம். அரிசி உனக்கு வா. உனக்கு என்ன ஃபேமிலி முக்கியமா இல்ல வருங்கால வைஃப் முக்கியமா? எல்லாருமே ஃபேமிலி. வைஃப் சொல்றாங்க ஃபேமிலி விட்டு வா, எனக்கு வந்து நீ தான் முக்கியம், என் கூட இரு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுவேன்? ரெண்டுமே முக்கியம் தானா? ஒண்ணுதான் கேக்குறாங்க. வைஃப் தானா? நீடா? நம்மளுக்கு அம்மா அப்பா தான் முக்கியம். வைஃப் விட்டு வர சொன்னா எப்பவுமே அம்மா அப்பா தான். வைஃப் விட்டு வர சொல்றாங்க. அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட். ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்பா தான் எப்பவும். அம்மா அப்பா தான். நீ என்ன ப்ரோ? என்ன சொல்ற ப்ரோ? ரெண்டு பேரும் முக்கியம். எல்லாம் முக்கியம். ஒருத்தர் விட்டு வர சொல்றாங்க ப்ரோ. சொல்ல மாட்டாங்க. சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொன்னா என்ன பண்ணுவ கேக்குறேன். சொல்ல மாட்டாங்க. சொன்னா என்ன பண்ணுவேன்? சொல்ல மாட்டாங்க. சொன்னா என்ன பண்ணுவேன்? மூடி போடுதா நமக்கு. அவன கேளுடா. யாரு? யாரும் தெரியாது. நான் கேக்குறேன். ஆனா அதெல்லாம் வீடியோல கூட செய்ய கூடாது. தம்பி கேளு, ஏதோ தம்பி வேணா, அவங்க ரிவ்யூ பண்ண போறாங்களா தெரியல. மர்மம் இருக்கு ஐட்டம். நீதான் சொன்னேன் பேட என்ன பேச போறோம் நாங்க. சரி சொல்லுங்க. ஃபேமிலி உங்களுக்கு எந்த படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி வைஸ் நல்ல ஸ்டோரி. அது எமோஷனலி கனெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு. அண்ட் சென்டிமெண்ட், பொண்ணுங்களுக்கு இருக்கிற அந்த குழந்தை சென்டிமெண்ட், இட்ஸ் ட்ரூ. நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை க்யூட்டாக ஸ்டோரி வைஸ் வெளியே காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஓகே. படம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாக போலியா? டெஃபினட்டாக போச்சு ஸ்லோவாக. பட் அதை ஃபேமிலியாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்னுவேன். பெருசாக சாங்கு ஃபைட் அப்படிலாம் இல்லை, கிளியராக நீட்டாக ஸ்லோவாக கொண்டு போனாங்க. கொஞ்சம் போரிங் தான், ஆனால் புரியும். நடிப்பு யார் நடிப்புலாம் சூப்பராக இருந்தது. அக்கா கேரக்டர், அக்கா தம்பி பாண்டிங் எமோஷ்னலி அவங்க தான் ரொம்ப அழுக வச்சாங்க. யா, மெயின் லீட் ஆஃப் த கேர்ள், தட் கேர்ள் சொல்லலாம். பிகாஸ் அந்த பையன் ஹீரோ தானா? இல்ல தெரிஞ்சவங்க உங்களுக்கு? இல்ல நல்லா நடிச்சிருந்தாங்க மேம். ரொம்பவே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூரி சார் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. கொஞ்சம் யூனிக்கா ஒரு தம்பின்ற ஒரு போர்ஷனை நிறைய நல்லா கொடுத்துருந்தாரு. அந்த குட்டி பையன் ஒரு சில பேருக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ரொம்ப எமோஷனலான சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி காமெடி ஃபன், அந்த ஒரு நியூ கப்பலுக்கு நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அழகா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஆக்சுவலி பசங்களுக்கான்னு சொல்லும் போது இருக்கும், இருக்கும். அது அப்படி எல்லாம் ரியாலிட்டியில அப்படி நடக்காது. அப்படி நடக்காது. படத்துக்குன்னு காமிச்சிருக்காங்க. ரியாலிட்டியில அப்படி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்படி இருந்தா கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுக்காக ஆனா அது பாக்கும்போது எனக்கு வெறுப்பா இருந்தது. அந்த சீன் பாக்கும்போது ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருந்தது. இரிட்டேட்டா இருந்துச்சு. அந்த குழந்தை சேர விட மாட்டியல, சூர்யா வைஃப் நடுவுல பத்துக்கறான்ல. கதை சொல்லாதீங்க. கதை சொல்லாதீங்க. ரிவ்யூ சொல்லலாம். ரிவ்யூல வந்து சொல்லலாம். பட் எல்லாம் சொல்லாதீங்க. அதுக்காகவே ஸ்பெஷலா வந்து பாருங்க. நியூ மேரிட் பர்சனுக்கு கண்டிப்பா இது கனெக்ட் ஆகும். வந்து பாருங்க. சரி ஓகே. உங்களுக்கு ஹஸ்பண்ட் முக்கியமா ஃபேமிலி முக்கியமா?
ஹஸ்பண்ட் முக்கியமா ஃபேமிலி முக்கியமானா எனக்கு எல்லாருமே முக்கியம். ஆஹா. ஆனா இப்போ வந்து ஹஸ்பண்ட் கேக்குறாரு நீ விட்டு வா, நான் உன் கூட இருப்பேன், நான் ஃபேமிலி கூட இருந்துரு. இல்ல அப்படி புரிஞ்சிக்க தெரியாதவங்க எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லையே. ஒரு ஃபேமிலியை புரிஞ்சிக்க தெரியாதவங்க நம்மள லைஃப் லாங் எப்படி பாத்துப்பாங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தா அந்த லைஃப் சந்தோஷமா அது ஒரு மெச்சூரிட்டியே இல்லையே. மெச்சூரிட்டியே கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவரு வந்து குழந்தைய சமாளிப்பாரா, பால் கொடுக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது. சில பேர் ஃபேமிலி விட்டு பொண்ணுங்க போறாங்களா, அதை பத்தி நினைக்கிறீங்க? ஃபுல் ஒரே வார்த்தையா சொல்லணும்னா முட்டாள் தான் சொல்லுவேன். எவ்வளவு நாள் பாத்துப்பாங்க? 1 மாசம் இருப்பாங்க, 2 மாசம் இருப்பாங்க, மறுபடியும் அம்மாவை தேடுவாங்க, இல்லைன்னா அப்பாவை தேடுவாங்க. கண்டிப்பா யாராலும் அப்படி இருந்தா கூட முழு சந்தோஷத்தோட இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கிறது ஒரு வரம், அது கிடைக்கணும். ஆனா அதுக்காக மொத்த ஃபேமிலியுமே விட்டுட்டு ஹஸ்பண்ட் தான் முக்கியம்னு நினைச்சா அதுவும் தப்பு. அதே மாதிரி ஹஸ்பண்டை விட்டுட்டு வா உன் குடும்பத்தைன்னு சொன்னா அதுவும் தப்பு. ஏன்னா குடும்பம் இருந்தாதான் அது ஃபேமிலி, அது ஒரு சந்தோஷமே. அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அங்க என்ன வேற என்ன இருக்கு? எல்லாம் லவ்ங்கிறது அதானே. ஆமா, கரெக்ட். ஸோ வந்து படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஸோ வந்து அம்மா விட்டு ஒரு பொண்ணை தேடி போகிறதும் இல்லை அம்மா விட்டு ஒரு பையன் தேடி போகிறதும் ரொம்ப தப்பு. ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமாம், இப்போ தலை விட சொல்லிப்பார், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஹேட் பண்ணுறக்கூடாது. ஸோ அதனால யாரும் ஹேட் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கலன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அதான் உண்மை. ஸோ படம் எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. கேள்வி கேளுங்க, அவர் கரெக்டா பதில் சொல்றாரு, உண்மையை சொல்றவரு. ஒரு கேள்வி கேட்போம், அப்ப நீங்க யாரை விட்டு கொடுப்பீங்க, யாரை விட்டு கொடுக்க மாட்டீங்க? நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது மாதிரி பொண்ணு புரிய வச்சிருவேன் நான், இது எப்படி இதே விட்டு வரணும், அப்படி விட்டு வரணும் புரிஞ்சுப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லை, என்ன புரிஞ்சுப்பாங்க, பிரச்சனை இல்லை. என்ன விட்டு எப்படி போவோம் அந்த பொண்ணு, அப்படி விட்டு போயிடுச்சுன்னா பைத்தியம் தான், என்ன பைத்தியம் பார்க்க வந்தா சரி. ஸோ வந்து படம் பார்க்கும்போது ட்ரூவான ஒரு லவ் கொடுத்திருப்பாரு சூரி. ஆக்சுவலி எல்லா இடத்துலயும் உண்மையா இருப்பாரு. ஒரு லைன் சொல்லுவாரு பாத்தீங்களா, நிறைய டயலாக் சூப்பரா இருக்கு. யார் அந்த டயலாக் ரைட்டர் தெரியல. ரொம்ப பிடிச்சவங்கள இறுக்கி அணைச்சு பிடிச்சோம்னா வலிக்குதுன்னு சொல்லி விட்டு வந்தா விட்டுறணும்னுவாங்க. புரியுது உங்களுக்கு? நான் வலிக்கிற வலி தான் பிடிப்பேன் நானு. நிஜமா ரொம்ப பாசம் கொடுத்தாலும் சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல, ஏன்னு தெரியல எனக்கு. மென்டலுங்க. ஸோ ஒன்னே வந்தா மக்களே, ஃபேமிலியோட இருங்க. ஃபேமிலியோட சொல்லி நான் சொல்லவே கூடாது, அது ஃபேமிலிக்கிட்டே பேசுறது இல்லை, நான் சொல்லவே கூடாது. ஸோ வந்து மக்களே, இருக்கிறது ஒரு வாரம், இருக்குது ஒரு வாழ்க்கை. ஸோ விட்டு கொடுத்து சந்தோஷமா இருங்க, ஈகோ இல்லாமல் இருங்க. ஈகோ தான் இந்த படத்துலேயே ரொம்ப. ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒய்ஃபும் சரி ஹஸ்பண்டும் சரி ஒன்றா இருக்கலாம். ஈகோ பார்த்து இவங்க கூட சண்டை போடலாமா. சூரி பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி காலில் விழுவார். ஸோ சில பேர்லாம் இப்போ காலில் விழுந்து பெரிய ஒரு டென்ஷன். தப்பு பண்ணால் சாரி கேட்கலாம், ரொம்ப தப்பு பண்ணால் காலில் வந்து இப்போ வந்து ஏன் காலில் விழுறேன்னா அவங்க பெரியவங்க அப்படிலாம் காலில் விழுறேன். அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை பேசணும், அந்த பொண்ணு கூட தான் நல்லா இருக்கும். ஸோ அப்படி சொல்லிட்டு காலில் விடுறது ரொம்ப தப்பே இல்லை. மனைவிங்கிறது வந்து ஒரு தெய்வமா, அவரு என்ன ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, அந்த தெய்வமே இருந்தா போற பேய்மேன் வந்து மனைவி எப்படி தெய்வம் சொல்லுவாங்க. இந்த ஜெனரேஷன்ல பயந்து தான் சாய்ஸ் பண்ண வேண்டியதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா படத்தில் நல்லா நடிச்சாங்க, சூப்பராக இருந்தது படம். மாமனை போய் சூப்பராக பாருங்க எல்லாரும் போய். மாமன் தான் சொன்னானே, கரெக்டாக சொன்னேன். மாமனை போய் பாருங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ படத்துக்கு வந்து ஒரு 100க்கு ஒரு 60% அவ்வளோ கொடுக்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் அதான் இருந்தது. ஸோ இனிலேருந்து 30 வீடியோ தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக போடுறேன், லென்த் வீடியோ. ஸோ நான் வந்து ஒரு மைண்டில் செட் பண்ணியிருக்கேன், போடணுன்னு. என் வாழ்க்கையில் நடந்தது, என் வாழ்க்கையில் நடக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நடந்துருது, என்னதான் நடக்குதோ இல்லை டெய்லி ஒரு வீடியோ எடுப்பேன். ஸோ வாழ்க்கையில் நடந்தது, என் மேலே என்ன நடக்க போகுது, வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷம் இருக்கோ கஷ்டத்தில் இருக்கோ ரியலாக மூஞ்சி நேராக யாரும் சொல்லாத மாதிரி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.